நம்ம கடைசி வசன தியானத்திற்காய் நம்ம கடந்து போகிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். சிஸ்டர் கான்சி முன்பாக வந்து தியானிப்பார்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து லூக்கா 23:46 எல்லோரும் எடுத்துருக்கிறீங்களா? இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பரலோக பிதாவே, ஒரு நிமிடம் நாங்கள் தலைகளை தாழ்த்தி எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ராஜாவே, இந்த நேரத்திலும் ஐயா தகப்பனே, வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. நீர் மரித்து ஆண்டவரே 7000 ஆண்டுகளுக்கு முன்பு உம்முடைய வார்த்தை இன்றும் ஜீவிக்கிறதாயிருக்கிறது ஐயா தகப்பனே. அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு எங்கள் இருதயங்களிலே எழுதப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா தகப்பனே. நீர் பேசும் ஐயா தகப்பனே. அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. மிஸ்டேக் கொண்டு நடந்து போச்சு. நான் முடிந்ததுண்டு தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அவங்க பாஸ்டர் சொல்லி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் கொண்டு வந்ததை சொல்லுகிறேன். 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே. அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடைசி மரண பரியந்தமும் தம்மை தாமே அவர் கீழ்ப்படிந்தவராகி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு இறங்கி வந்தவராய் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேவன் எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே எங்களுக்காக அவர் செய்து முடித்ததை தன்னுடைய பிதாவுடைய கரத்திலே செய்து முடித்தேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவன் முடியும் மட்டும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேணுமென்று தான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார். யோவான் 4:30 பொறுங்க, நான் எடுத்துக்கணும் வந்தது வேறு. எரேபியர் 2:15 வாசிங்க. எரேபியர் நான் எழுதினது பிள்ளையாக்குமா. 2:15-18 அல்லேலூயா வாசிங்க. ரெண்டு 15-18 பாஸ்டர் வாசிங்க சிஸ்டர். ஆமேன். அல்லேலூயா. இன்று பார்ப்போமானால் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலும் அடிமைத்தனத்துக்கும் உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்கவில்லையாம். அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக நமக்கு தான் அவர் கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு தான் உண்டாக்கின நமக்காக கை கொடுத்து தான்
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் போது பல சோதனைகளை மேற்கொள்ளுறவர்களாய் நாங்கள் பல பாடுகள் பல உபத்திரவங்கள் வழியாக பல சோதனைகள் வழியாய் போகும்போது தேவன் எப்படி தம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தபடியால் அவர் தான் வந்ததை அவர் நிறைவேற்றி தன் பிதாவுடைய கரத்திலே தன் ஆவியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாங்களும் இந்த உலகத்திலே இப்போ நாங்கள் வாழுகிற காலங்களில் நான் 3 காரியத்தை சொல்லிவிட்டு ஆண்டவர் கலாத்தியர் 4:6-7 பாருங்க என்ன சொல்லி இருக்கிறார் என்று. கலாத்தியர் 4:6-7 வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களே அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரராய் நீ சுதந்திரமாய் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாய் ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறாய். எங்களுக்கு பாருங்க, இந்த உலகத்திலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல ஆண்டவர் இவ்வளவாய் சிலுவையிலே வந்து தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். எங்களுக்கும் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை எங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ இனி அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியாய் இருக்கிறாய். அப்போ இன்று நாங்கள் எரேபியரில் பார்த்தோம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிறவ யாவரையும் மீட்கும்படியாய் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இதில் பார்க்குறோம் கலாத்தியரில் 4:6-7 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு பாருங்கள், எங்களுக்கு அப்பா பிதாவே என்று சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பு எவ்வளவு ஆண்டவர் எங்களுக்காக செய்து வச்சிருக்கிறார் என்று பார்ப்போமானால், அப்பா பிதாவே என்று இன்று நாங்கள் எங்களுடைய நெருக்கம், அதாவது அவருக்கு நாங்கள் புத்திரராய் இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனின் ஆவியை எங்களுக்குள் வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, இன்றும் இந்த உலகத்திலே நாங்கள் கடந்து போகிற வாழ்க்கையிலே தேவனோடு அந்த அப்பா பிள்ளை என்ற உறவு அது பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறது. ஆனபடியால் அவரோடு நித்தமும் நாங்கள் இப்போ ஒரு தகப்பன் பாருங்க, தன் பிள்ளைக்கு உரிய அந்த பிள்ளை வந்து தகப்பனிட்ட தான் கேட்கும் எதுவாக இருந்தாலும். ஏனென்றால் தன்னுடைய தகப்பன் எல்லாம் வாங்கி தருவார்கள். அதுபோலத்தான் நமக்கும் ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். பிள்ளைகள் என்ற அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் போது என் தகப்பன் என்று சொல்லி அழைத்து அவரோடு அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் விரும்புகிறார். அவரோடு எங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது என்று தான் பார்க்க போகிறோம். ஆண்டவர் வந்து தன்னுடைய தகப்பனோ அவருடைய உறவு தகப்பனோடு இருந்தபடியாத்தான் அவர் பல நேரங்களில் பல வேளைகளிலே தன் தகப்பனோடு போய் உறவு கொள்றவராயிருந்தார். என்ன உறவு? அவரோடு போய் ஜெபித்து பாருங்க. பல இடங்களிலே நாங்கள் யோவான், மத்தேயு, மார்க்கு, யோவான் எல்லாத்திலும் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய தகப்பனோடு ஐக்கியமாக இருந்தபடியாத்தான் தான் வந்த காரியத்தை இந்த பூமிக்கிலே நிறைவேற்றி தன்னுடைய ஆவியை தன்னுடைய தகப்பனுடைய கையில் கொடுத்தார். இன்று எங்களுக்கும் அதுதான். நாங்களும் இந்த வாழுகிற இந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் எல்லாம் தப்பி வாழ வேணும் என்று சொன்னால் தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அழைக்கிற அவருடைய
அவரும் இந்த உலகத்தில் இருந்தபோது பல சத்துருவானவன் அவரை பல விதத்தில் சோதித்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, மத்தேயு 2:16 அவர் பிறந்த பொழுது, அப்பொழுது ஏரோது ராஜா சாத்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லேமில் அதில் சகல எல்லைகளும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். சத்துரு எந்த வழியிலும் இவரை மரணத்துக்குள்ளாக்க வேணும் என்று சொல்லி இருந்தபடியால் தேவன் தன்னுடைய பிதாவோடு ஐக்கியமாக இருந்தபடியால் தான் அவைகளை எல்லாம் மேற்கொண்டு மரணம் மட்டும் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். 2வது பார்க்கிறோம், மத்தேயு 4:6-7 அதை பார்ப்போமானால், பசாசு அவர் உபவாசித்து 40 நாள் இருந்து அவர் வந்தபோது சொல்லுறான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையாலேயே ஆண்டவர் இயேசுவானவர் தான் வந்ததின் அந்த பிதாவோடு அவர் ஐக்கியமாக இருந்தபடியாத்தான் இவைகளை எல்லாம் அவர் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்ததென்று நாங்கள் பார்க்கிறோம். 3வதாக இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா 4 பாருங்க, லூக்கா 4:18-28 எடுங்க. கண்டு அப்பே இயேசுவானவர் அவர்களுடைய அந்த ஞாயிற்றுக்கிழமையில வாசிக்கிற அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து எழுந்து நின்று வாசிக்கும் போது அவருடைய அவருடைய இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் இவர் இப்படியாக பாருங்க, அந்த புஸ்தகத்தை சுருட்டி பணிமுடைக்காரன் கொடுத்து உட்கார்ந்து ஜெப ஆலயத்துள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்போ அவர்கள் இவர் தீர்க்கதரிசியா என்று சொல்லி, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரில் அங்கீகரிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இந்த 3வது டைமும் ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டிடத்தில் செங்குத்தான மலையில் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படி அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போனார் என்று பார்க்கிறோம். அப்போ 3 முறை பசாசு அவரை சோதிக்கிறான். ஏனென்று சொன்னால் அவரை சோதித்து அவரை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் அவர் பிதாவோடு, இப்போ நான் சொல்லுறது என்னென்று சொன்னால், பிதாவோடு அவர் நித்தமும் உறவு கொள்ளுறவராய் இருந்தார் என்று. அவர் நித்தமும் அவரோடு உறவு கொண்டு இருந்தபடியாத்தான் அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடிந்தது. ஏனென்றால் பசாசை மேற்கொள்ள முடிஞ்சது. இன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை பிதாவானவரோடு இயேசு கிறிஸ்துவோடு அந்த ரிலேஷன்ஷிப், புத்திர சுவிகார ஆவியை எங்களுக்கு கொடுத்த தேவனோடு நாங்கள் அவரோடு இருக்கும் போதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாங்களும் மேற்கொண்டு அந்த சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். பிள்ளைகளே, அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தரங்களை அழைத்த அழைப்பிலே நாங்கள் நிலை கொண்டு இருக்க அதுதான் எங்களுக்கு இதாக இருக்கிறது. அடுத்ததாக யோவான் 14:1,
2, 3, 4, 5 பாருங்க. நான் குறிச்சதையே கொண்டு வந்து சொல்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நானும் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் உங்களை சேர்த்து கொள்வேன் என்று. அல்லேலூயா. அப்ப அவர் வந்ததின் நோக்கம் அவர் செய்து முடித்து விட்டார். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு வைத்து போயிருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியாது. எங்களுக்கு இன்றைக்கும் ஒரு பெலன் சகரபலகரீதிரிக்கரப சோத்திரம் அப்பா தகப்பனே, அந்த பெலத்தை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பெலப்படுங்கள் என்று சொல்லுறார். ஆவியானவர் எங்களோடு இருக்கும் போதுதான் பிள்ளைகளே இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளை எல்லாம் மேற்கொண்டு ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ முடியும். இயேசுவானவர் நம்மோடு இருக்கும் போதுதான். அவர் எத்தனையோ முறை சொல்லுறார். நான் அதே வசனத்தில் சொல்லுறார் பாருங்க பிள்ளைகளே, 10, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் என் கிரியையின் நிமித்தமாவுதல் நம்புங்கள். அடுத்த வசனம் சொல்லுறார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று. தேவன் நமக்குத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இங்கு சொல்லுகிறார், ஆண்டவரே சோத்திரன், நான் உங்களை திக்கற்றவராய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். அதுதான் இன்று சத்தியம் பிள்ளை. நாங்கள் சீவிக்கிறதுக்கு வாழுறதுக்கு என்னை பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிறைத்த தேவன். நாங்கள் மரண பரியந்தமும் அந்த ஓட்டத்தை ஓடி முட்டிக்கிறதுக்கு அவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ தூதர்களுக்கு கூட கை கொடுக்கவில்லை. என் தேவன் தன் சாயலாய் தன் ரூபமாய் உண்டாக்கினான், தன்னுடைய ஜனத்துக்கு கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த நான் முடிந்ததென்று கொண்டது வசனங்கள். ஆனாலும் அதையும் 2ஐயும் சேர்த்தே சொல்லி விடுகிறேன். அல்லேலூயா. 17ஆவதில் சொல்லுகிறார், பூமியில் உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அவர் புள்ள இந்த உலகத்துக்கு பிதா தன்னை என்னத்துக்கு அனுப்பினாரோ அதிலேயே அவர் நோக்கமும் சிந்தையுள்ளவருமாயிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார். ஏனென்றால் அவர் பரிசுத்த தேவனாய், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்தார் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. அல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிதாவானவர் அடிமைத்தனத்திலும் பாவ மரண கட்டுகளிலும் இருந்த ஜனத்தை ஆதாம் மூலம் வந்த அந்த பாவத்தில் இருந்து பிந்தின ஆதாம் ஆகிய இயேசை கொண்டு, அது ஒரு ஆண்டவர் என்னத்தின் காரணமாக எபிரேபியர்ல சொல்லுறார்,
இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி அதற்காக தன்னுடைய மகனை, சொந்த குமாரனையே இவ்வுலகத்துக்கு அனுப்பி அவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தார். அவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தார். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. மனிதர்கள் கைவிடலாம், மனிதர்கள் மாறலாம், தேவன் கைவிடாதவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்றைக்கும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். லூக்கா 22:24 பாருங்க. நாங்களும் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. டெய்லி எங்களுடைய ஜெபத்திலே அவரை முக்கியமாக தேவனோட அந்த உறவு பிள்ளைகளே, அதுதான் எங்களை அந்த ரிலேஷன்ஷிப்பு, அதுதான் எங்களை அவரோட கட்டி அணைக்கிறதாய் இருக்கிறது. அவருடைய மார்பிலே சாய வேணும் என்ற ஒரு வாஞ்சியை கொடுக்கிறது, ஒரு விருப்பத்தை கொடுக்கிறது. என் தேவனிடத்தில் என் தேவன் என்னோடு இருக்கிறார். அதுதான் அந்த எங்களுடைய வாழ்க்கையிலே பெரியதொரு சிலாக்கியம். அல்லேலூயா. தகப்பனே சோத்திரம். அவர் சொல்லுறார் 22:24 பாருங்க. இல்லைங்க மாஸ்டர், லூக்கா 22:24 அதான். இல்லை 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 லூக்கா 22:42-44 என்ன சொல். இப்போ மாஸ்டர் வாசித்த மாதிரி அந்த அதே சேம் வசனம்தான். என்னென்று சொன்னால், ஓ ஜெபம் பண்ணினார். 44 வாசிங்க பாஸ்டர். பெருந்துளியாய் விழுந்தது. பாஸ்டர் வெள்ளனையிலே சொல்லி முடித்துட்டார். எங்களுடைய சித்தம் அவன் பாருங்க, இதில் சொல்லுகிறார், ஆயினும் பிதாவுடைய சித்தமே ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவது. இன்று பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, தேவ சித்தம் என்னென்று அறிந்து அதை உணர்ந்தவர்களாய் நடக்கும் போதுதான் தேவன் எங்களை எந்த நேரத்திலும் நாங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்தாலும் அந்த தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறார். அது மட்டுமல்ல, மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இன்று கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே வந்து எங்கள் இருதயங்களை ஊற்றி, ஆண்டவரே, அப்பா பிதாவே, உம்முடைய சித்தம் என்னண்டு பேதுரு சொல்றார். உங்களுடைய அழைத்தலையும் உங்களுடைய நல்ல வசனம், அது என்னை தொட்ட வசனம். 2 பேதுரு அந்த 1 வசனத்திலே இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க பிள்ளைகளே. 2 பேதுரு 1 அதிகாரத்தில் இருக்கு. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும் நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, உங்களை அவர் அழைத்த அழைப்பு, அவர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டார். 2வது 3வது அதிலே உறுதியாகும்படி
ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி, ஆண்டவருடைய காரியத்திலே எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேணும் பிள்ளைகளே. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய காரியத்தை செய்கிறவர்களாய். இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் கடந்து போயிரும், நம்மை விட்டு போயிரும். ஆனால் நித்திய காலமாய் நாம் ஆண்டவரோடு உறவாடுற அந்த உறவு, அதுதான் வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும். 2 தீமோத்தி 6:12 சொல்றார், விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நீ அதற்காகவே அழைக்கப்பட்டாய். நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடிய வேண்டும் பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தகப்பனே சோத்திரம். அவருக்கு எங்களுக்காக சிந்தின இரத்தம், இந்த தியானங்கள் எல்லாம் அவர் அந்த நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலே எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே சொந்த இரத்தத்தாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறார். நித்திய மீட்பு நமக்கு அந்த ஜீவனுக்கு போக வழி திறந்த அந்த நித்திய ஜீவனை கொடுத்த தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் நாங்கள் வாழ வேணும் என்றுதான் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 4, 7, 8, 9, 10 வாசிங்க. அது கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளே உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்திலே எவ்வளவேனும் ஒளி இல்லை. பிள்ளை இல்லை. 4, 7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவனும் தேவனால் பிறந்தது, அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அடுத்ததையும் வாசி. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாகி இருக்குது. இதுதான் சிலுவையிலே தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டு இந்த அன்பு தான் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பாருங்க. அந்த நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாங்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதாலே அன்பு உண்டானது. நாங்கள் பாவிகளாய் இருந்த நேரத்திலே தம்முடைய சொந்த குமாரனையே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி, அல்லேலூயா, எங்களை தம்முடைய இரத்தத்தாலே கழுவி அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதாலே அன்பு உண்டாகிறது. இன்று இந்த அன்பு பிள்ளைகளே, இந்த அன்புதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று பார்க்கிறோம். அன்புக்கு பொறாண்மை இல்லை, அன்புக்கு எரிச்சல் இல்லை. அன்பு எல்லாம் இருமாப்பாயிராது, அன்பு சகோதரரே எல்லோரையும் அணைக்கிற அன்பாயிருக்கும். இந்த கடைசி நாட்களிலே அந்த அன்பு, அல்லேலூயா, எரேபியர்ல சொல்லப்பட்டபடி விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓட, எங்களுக்கு அந்த பொறுமையை, தாழ்மையை, இரக்கத்தை, அன்பை, அல்லேலூயா, மற்றவர்கள் மீது அன்பு கூறுகிறோமா, மற்றவர்களை நேசிக்கிறோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன் தன்னுடைய சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தேவன் தம்முடைய அன்பையே ஆண்டவரே பிரதானமான கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். அன்பு, அந்த அன்பு பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, அது
மற்றவர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளே, எங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்க வேணும். அந்த அன்பு அது தேவனிடத்தில் இருந்துதான் வரும். தேவனோடு ஐக்கியப்படும் போதுதான் மற்றவர்களை விசாரிக்கிற அன்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அன்பு, மற்றவர்களுக்காக இறங்குகிற அன்பு, தேவனுடைய சாயல் எங்களுக்குள் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தகப்பனே, தேவன் எங்களை, ஆண்டவரே சோத்திரம், இயேசுவின் இரத்தத்தால் எங்களை முற்றுமாக அவர் எங்களுடைய பாவ சுவாமங்கள், அக்கிரங்கள், மீறுதல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்த நாட்களிலே ஏசாயா 53 அது முழுவதுமாய் வாசிக்கும் போது எங்கள் இருதயங்கள் அவருடைய அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 7000 ஆண்டுகளுக்கு முன்ன எழுதி வைத்தது. இந்த சிலுவை பாடு தொடங்கிய நாட்களில் இருந்து வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் எங்களிடம் எதிர்பார்க்கிறது என்ன, எங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்படும் போது என்னத்தை கேட்கிறார், அவருக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருக்கு எங்களுடைய நேரங்கள், காலங்கள், தாளாந்துகளை கொடுக்கிறோமா, தேவனோடு உறவு கொள்ளுறோமா, அவர் அதைத்தான் விரும்புகிறார். அவருடைய குமாரன் அவரோடு போய் சஞ்சரித்து கொண்டு இருந்தார். எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம். மரண பயத்திலும் ஜீவ காலத்திலும் அடிமைத்தனத்திலும் அல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், எரேபியர்லான் சொல்லுறார், மரணத்தில் நின்று தம்மை ரட்சிக்க உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று நாங்களும் எவ்ரிடே அவருடைய இந்த உலகத்திலே வாழ வேணும் என்றால் முதலாவது அவருடைய சமூகத்திலே வந்து முடங்கால் படியிட்டு தேவனுடைய அல்லேலூயாம். நாங்களும் இந்த உலகம் பாருங்க, எங்கு பார்த்தாலும் பாவங்கள். அது மட்டுமில்லை, இது விழுந்து போன உலகம். எங்கள் கண்கள், மாமிசம், இச்சைகள், இவைகளை எல்லாம் நாங்கள் மேற்கொள்ள வேணும் என்று சொன்னால் மரண பயத்திலும் ஜீவகாலத்திலும் அடிமைத்தனத்திலும் இருந்தவரை விடுதலையாக்க வந்த தேவனை நோக்கி விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடும் அவர் வேண்டுதல் செய்தாரே, அப்படியாய் நாங்களும் எவ்ரிடே அவருடைய சமூகத்தையே வேண்டி நிற்க வேணும், முழந்தால் படியிட வேணும். அவரோடு ஐக்கியம் கொள்ளும் போதுதான் உங்களுக்கு உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்கிறது. பிள்ளைகளே, அந்த சமாதானம் உலக பொருளால் கிடைக்கிறதில்லை, உலக மனிதரால் கிடைக்கிறதில்லை, உலக பொருட்களால் கிடைக்கிறதில்லை. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் போது அது எங்கள் இருதயத்துக்குள் பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. அதுதான் தேவன் எங்களுக்கு அருளின கிஃப்ட். தான் சிலுவையிலே மரித்து உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த சமாதானத்தை நமக்குள் வைத்து போயிருக்கிறார். அதனால்தான் இன்றும் நாங்கள் ஜீவிக்கிறோம், பிழைக்கிறோம். பிள்ளைகளே, அந்த சமாதானம் எங்களுக்குள் இருக்கிறபடியால் தேவன் கொடுத்த சமாதானம், அந்த சமாதானம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்களை கடந்து போக எங்களுக்கு வழி துறந்ததாய் இருக்கிறது. அல்லேலூயா. தகப்பனே சோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுறார் 31:5, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபாரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். இதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின்படி சத்தியபாரனாகிய கர்த்தருடைய கையிலே, கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொள்ளும் ஐயா, நீங்க எனக்கு உம்முடைய ரட்சிப்பை தந்தீர் ஐயா தகப்பனே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கரைப்படுத்தாதபடிக்கு என் மீட்பரோடு நித்திய காலமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த தேவன் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டம், அவருடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கப்படும். இந்த மாமிசம் கொரிந்தியர்லே பார்க்கிறோம். நாங்கள் இப்போ பைபிள் வாசிக்கிறபடியால் கொரிந்தியர் இது லேவியராகமம்
ஜாத்ராம் போகையில் லேவியராகமம் நான் வாசித்தது குறைவு. ஆனால் இப்போ தொடர்ந்து கொண்டு வாசித்து கொண்டு வரைக்க தேவன் எங்கள் மீது வைத்த அந்த அன்பு ரிலேஷன்ஷிப்பு எவ்வளவாயிருக்கிறது. தேவன் நமக்காக இந்த நாட்களிலே அவரை அறிய, அவரை உணர, அவரோடு வாழ, என்னும் ஐக்கியம் கொள்ள என் தேவனுக்காக ஜீவிக்கிற வாழ்க்கை, அதுதான் இந்த வாழ்க்கை. இந்த நாட்களிலே பிள்ளைகளே எங்களுக்கு அதுதான் நித்திய காலமாய் என் தேவனுக்காக வாழ அந்த எங்கள் சரீரங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. சிஸ்டர் சொன்னது போல் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஆனாலும் என் தேவனுடைய மார்பிலே சாய வேணும் ஐயா, உம்மோடு இணைக்கப்பட வேணும். மரண பரியந்தமும் என் தேவனுடைய மார்பிலே சாய்ந்து வாழுற வாழ்க்கை அதைவிட மேலான பாக்கியம் இந்த உலகத்தில் எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. அதனால் தான் அவரை இறுக பற்றி பிடித்து கொள்ளுவோம், இறுக பற்றி கொடுத்து கொள்ளுவோம். எவ்ரிடே என் தேவனுடைய மார்பிலே சாய, அவரிலே பலன் கொள்ள, இந்த உலகத்தை ஏய்க்க, மாமிச இச்சைகளை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தருகிறவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ஜீவனோடு இருக்கிறபடியால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் பிள்ளைகளே. இல்லை என்றால் என்றோ மரித்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஜெயித்தீர் ஐயா சிலுவையிலே. எங்களையும் ஆண்டவரே சோத்திரம். இந்த உலக பாடுகள் ஆண்டவரே, உலக சிற்றின்பங்கள், மயக்கங்கள் அப்பா எங்களை மேற்கொள்ளாதபடி தேவனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நித்தமும் வார்த்தைகள் வசனங்களை கேட்டாண்டவரே எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நாங்கள் உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து, நீர் உம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தீர் ஐயா. அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாருங்க ஐயா. நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கணும் ஐயா, உம்மோடு வாழணும். எங்களை ஆவியாத்துமா சரீரத்தை எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.